ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை வென்ற திமிரே நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். குகன் ஒரு ஆதிவாசியே ஆனாலும் அவன் அடிக்கடி நகரங்களுக்கு வந்து செல்பவனாக தெரிகிறான். அவன் பேசும்போது ஆங்கிலம் அவன் நாவில் தவழ்கிறது. அவனை சாதாரணமாக நினைத்து விட முடியாது. பெரிய பெரிய நிறுவனங்களோடு தொடர்பு வைத்திருப்பவன் சாதாரணமானவனாக இருக்கக்கூடுமா என்ன? நகரவாசிகளுக்காக இல்லை இல்லை, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களுக்காக காட்டை வேவு பார்க்கும் ஒற்றனாக தான் கார்த்திக் வேதா அவனை பார்க்கிறான். அவனோடு பேச்சு கொடுத்தபடியேதான் கார்த்திக் வேதா நடந்து வந்து கொண்டிருந்தான். குகன், நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த காட்டுல தானா? ஆமா சார். காட்டுக்குள்ளேயே இருக்கிற உங்களுக்கு வெளியாட்களோட எப்படி பழக்கம்? அதுவா சார், ஒரு தடவை ஒரு பெரிய அரசியல் தலைவர் காட்டை பார்வையிடுறதுக்காக வந்திருந்தாரு. அவர் இங்க 2 வாரம் தங்கி இருந்தாரு. அவருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நானும் என்னுடைய அப்பாவும் தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோம். அப்பா அடிக்கடி பட்டணம் போய் வருவாரு. அதனாலேயே உங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன என்ன பிடிக்கும், எதை எதை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. வந்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் தான் சமைச்சு போட்டாரு. அவங்க தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சாரு. வந்தவருக்கு அப்பாவை ரொம்ப பிடிச்சு போச்சு, என்னையும் தான். அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி இந்த காடு சுத்தமா பிடிக்கல. உங்களை மாதிரி வாழணும்னு எங்களுக்கு ஆசை. அதனாலயே அப்பா அடிக்கடி பட்டணத்துல போய் 1 வாரம் இல்ல 2 வாரம் அங்க தங்கி ஏதாவது அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சு அப்படியே நாளை கடத்திட்டு மெதுவா காட்டுக்கு வருவாரு. பட்டணத்திலேயே நல்ல ஒரு வீடு கட்டி வாழணும்னு நீண்ட நாள் கனவு அப்பாவுக்கு. அப்பாவுக்கு மட்டும் இல்ல, என் கனவும் அதுதான். அதுக்காகவே எனக்கு பட்டணத்துல ஒரு வேலை வாங்கி தர சொல்லி அந்த அரசியல் தலைவர்கிட்ட அப்பா சொன்னாரு. அவரும் எனக்கு சரியான ஒரு வேலையை பார்த்து கொடுக்கறதா சொன்னாரு. அது வரைக்கும் என்னுடைய ஆட்கள் காட்டுக்கு வந்து போகும்போது இதே மாதிரி அவங்கள கவனிச்சுக்கங்க, நானே உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டையும் நல்ல வேலையும் ரெடி பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படியா? வியப்போடு கேட்டான் கார்த்திக் வேதா. ஆமா சார். வீடு வேலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இல்ல சார். சரி, காட்டுக்குள்ள அந்த அரசியல் தலைவருடைய ஆட்கள் எதுக்காக வந்து போறாங்க குகன்? எல்லாம் உங்கள மாதிரி தான் சார், ஏதாவது ஆராய்ச்சிக்காக தான் வந்து போவாங்க. சரி, இந்த வேலையை தவிர வேற என்னென்ன வேலையா அந்த அரசியல் தலைவருக்காக நீங்க பாக்குறீங்க, நீங்களும் உங்க அப்பாவும்? என்ன சார் போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குறீங்க? மெல்லிய தயக்கத்தோடும் விழிகளில் லேசான பயத்தோடும் கேட்டான் குகன். அதை கவனித்த கார்த்திக் வேதா, நீங்க ஏன் பயப்படுறீங்க குகன்? தப்பு பண்றவன் தான் சட்டத்துக்கும் போலீஸுக்கும் பயப்படணும். போலீஸ் மாதிரி கேள்வி கேட்கறத பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? என்ன, ஏதாவது தப்பான வேலையில அந்த அரசியல் தலைவர் உங்களை ஈடுபடுத்துறாரா? அவருக்காக தப்பான வேலை எதையாவது பாக்குறீங்களா? குறும்பாக கேட்பது போல் கேள்வியை கூர்மையாக்கினான். இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. என்ன கார்த்திக், நானும் கவனிச்சுட்டே தான் வரேன். குகன் கிட்ட அப்படி என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு வரீங்க? கேங் லீடர் எனக்கு இல்லாத சந்தேகம் 1 வாரம் முன்னாடி கம்பெனில ஜாயின் பண்ண உங்களுக்கா 1000 கேள்வி கேட்டுட்டு வரீங்க போல இருக்கு. குமரன் சிறிது ஏளனமாகவும் அதிகார தோரணையோடும் கேட்டான். அவன் குரலில் அலட்சியமும் கலந்திருந்தது. நீ என்ன பெரிய பருப்பா? உனக்கு இந்த கம்பெனிய பத்தி என்ன தெரியும், இந்த ஆராய்ச்சிய பத்தி என்ன தெரியும் என்று அவனது குரல் கேட்காமல் கேட்டது. நீங்க சொன்னது சரிதான் சார், நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அதனால சந்தேகம் எதுவும் வராது. நான் அப்படி இல்லையே, கம்பெனிக்கு புதுசாச்சே, சந்தேகம் வரதானே செய்யும். அதுவும் சரிதான். அந்த சந்தேகத்தை என்கிட்ட கேளு. எதுக்காக குகன் கிட்ட கேக்குற? குகன் சாதாரண ஒரு ஆதிவாசி, அவங்கிட்ட என்ன சந்தேகத்தை உங்களால தீர்த்துக்க முடியும்? கார்த்திக் வேதாவுக்கு மரியாதை கொடுக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகத்திலேயே குமரன் எப்போதும் இருப்பதால் சில சமயங்களில் கார்த்திக் வேதாவிடம் ஒருமையில் தான் பேசுவான் குமரன். சார், உங்ககிட்ட கேட்க வேண்டிய சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டுக்கலாம். குகன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சந்தேகத்தை குகன் கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன பெரிய பொல்லாத சந்தேகத்தை குகன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க கார்த்திக்? குகனோட பூர்வீகம் இந்த காடு தானா அப்படி இப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டா உங்ககிட்ட இருந்து பதில் கிடைக்குமா சார்? குறும்பாக கேட்டான் கார்த்திக் வேதா. ஓ, அத பத்தி விசாரிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா சார். அப்ப சரி, நீங்க பேசிட்டு வாங்க.
என்ன குகன், இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? பேச்சை திசை திருப்பினான் குமரன். இன்னும் கொஞ்ச தூரம் தான் சார், உங்க குடிசையை நெருங்கிட்டோம். குகன், எங்களுக்கும் உங்க ஆட்களோட சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு குடிசையை போட்டு கொடுத்திருக்கலாமே, ஏன் இப்படி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றீங்க? என்ன பேசுற கார்த்திக்? நாம ஆராய்ச்சிக்காக வந்திருக்கோம், ஆதிவாசிகளோட கும்மி அடிக்க வரல. ஆராய்ச்சினா இப்படி தன்னந்தனியா தங்கிதான் நம்ம வேலைய பாக்கணும். கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்திருந்தா நம்ம வேலை ஓடாது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சாதாரணமா புது ஆட்களை நம்ம கம்பெனி இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு எங்க கூட அனுப்புறதே இல்ல. ஆனா உங்களை அனுப்பி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. உங்களுக்கு மரம் ஏற தெரியும், காட்டு விலங்குகளை எப்படி கையாளணும்னு தெரியும். அதை விட மேல காட்டை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஞானம் இருக்குன்னு கம்பெனில பேசிக்கிறாங்க. அதனாலேயே உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டதாவும் ஒரு பேச்சு. உங்கள மாதிரி ஒருத்தர் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக சில ஆராய்ச்சிகள் முழுமை அடையாமையே போச்சு. அதே மாதிரிதான் இந்த ஆராய்ச்சியும் சொதப்பிக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் புதுசா கம்பெனியில ஜாயின் பண்ண உங்களை எங்க கூட கம்பெனி அனுப்பி வச்சிருக்குது. நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டு கடுப்பேத்தாம வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க 3 பேரு என்ன சொல்றோமோ அத மட்டும்தான் நீங்க செய்யணும், புரிஞ்சதா? குமரன் கடுப்பாக கேட்டான். ஓகே சார், நீங்க 3 பேர் என்ன சொல்றீங்களோ அத மட்டுமே நான் செய்யறேன் என்று கூறியவன், குகன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டு பேச்சை திசை திருப்பினாலும் அங்கேயும் தனக்கான பதில்களை தேடினான் கார்த்திக் வேதா. குடிசையை அடைந்த போது அவர்கள் குடிசையை சுற்றி இன்னும் 4-5 குடிசைகள் நீண்ட இடைவெளியில் இருப்பதை கண்டனர். என்ன குகன், நம்ம குடிசை சுத்தி 4-5 குடிசை இருக்கே, இந்த குடிசையெல்லாம்? சலீம் இழுக்க, ஓ இதுவா? இதுல ஒரு குடிசையில பூமிநாதன்ற ஒரு வாத்தியார் தங்கி இருக்காரு. ஆதிவாசி மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும்ன்றது அவருடைய லட்சியமா. அதனாலேயே அவர் இங்க வந்து தங்கி எங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. மத்த 4 குடிசையிலயும் உங்களை மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் தான் தங்கி இருக்காங்க. இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. குரலை தாழ்த்தி குகன் கூற, ரகசியமா? 4 கேட்க, ஆமா, எல்லாருமே வேற வேற கம்பெனி பேர்ல இங்க வந்து தங்கி இருந்தாலும் எல்லாருமே உங்க கம்பெனி ஆட்கள் தான். எங்க கம்பெனி ஆட்களா? 4 கேட்க, ஆமா, எல்லாருமே 7th சென்ஸ் கம்பெனியோட ஆட்கள் தான். ஆனா ஒரு கம்பெனியில இருந்து 5 பேருக்கு மேல அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலேயே வேற வேற கம்பெனி பேர்ல லைசன்ஸ் எடுத்துட்டு அரசாங்கத்தை ஏமாத்திட்டு நம்ம கம்பெனி ஆட்கள் தான் இங்க குடிசை போட்டிருக்காங்க. அப்படியா? 4 இயக்க, ஆமா, நீங்க நம்ம ஆளு தானே, அதனாலதான் உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த குடிசையில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கம்பெனி ஆட்கள் தான்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாட்டியும் அந்த 4 குடிசையில தங்கி இருக்கிறவங்களோட உங்களுக்கு போட்டி வேண்டான்னு சொல்லி உங்க முதலாளி தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அவரு சொல்ல வேண்டான்னு சொன்னதையும் சேர்த்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏதோ உளறிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன போட்டு கொடுத்துடாதீங்க சார். எங்க முதலாளியா? அது யாரு? கார்த்திக் வேதா கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு கார்த்திக்? உன்னுடைய வேலை என்னவோ அத மட்டும் பாரு. சம்பளம் தராங்கல்ல, அதுக்கு விசுவாசமா வேலை பாரு. அது மட்டும்தான் உன் வேலை. அப்படி இல்ல குமரன் சார், குகன் ஒரு அரசியல் தலைவரை பத்தி சொன்னார்ல, அவர்தான் நம்ம முதலாளியோன்னு ஒரு சந்தேகம், அதுதான் கேட்டேன். அவரேதான் சார். உளறிவிட்ட குகன் சட்டென்று நாவை கடித்தான். ஐயோ, உளறிட்டேனே. அதனால என்ன குகன், எங்க கிட்ட தானே சொன்னீங்க, நாங்க யார்கிட்ட போய் சொல்ல போறோம்? அவனை சமாதானம் செய்வது போல் கூறிய கார்த்திக் வேதா, ஆஹா, எதிர்பார்த்த மீனே தூண்டில சிக்கிடுச்சு. இனி இத வச்சுதான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். யோசனையோடு தங்கள் குடிசையை சுற்றி இருக்கும் குடிசைகளை ஒரு முறை பார்த்தான் கார்த்திக் வேதா. ஒரு குடிசையின் கதவு திறந்து கொண்டது. அந்த குடிசையிலிருந்து வாட்ட சாட்டமான கம்பீரமான ஒரு இளைஞன் வெளிப்பட்டான். முதல் பார்வையிலேயே அவன் கண்டிப்பாக ஒரு போலீஸ் அதிகாரியாக தான் இருப்பான் என்று கார்த்திக் வேதா கணித்தான். குகன், அது யாரு? பார்த்தா வாட்ட சாட்டமா மிலிட்டரி மேன் மாதிரி இருக்காரு. ஐயோ சார், அது மிலிட்டரி மேன் இல்ல, நான் சொன்னேன்ல பூமிநாதன் வாத்தியார்னு, எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவரு, அவர்தான் இவரு. ஓ, வாத்தியாரா? கார்த்திக் வேதாவின் மனதில் சந்தேகம் எழுந்தது.
டிபார்ட்மெண்ட் எனக்கு பதிலா அனுப்பின அசிஸ்டன்ட் கமிஷனர் பூமி சுதாகர் இவர்தானோ? கார்த்திக் வேதாவின் சந்தேக பார்வை அந்த இளைஞனை துளைத்தேறியது. அதை கவனித்த அந்த இளைஞன், குகன், இவங்க யாரு என்ற குரலை உயர்த்தி கேட்டான். சார், இவங்க 7th சென்ஸ் கம்பெனில இருந்து ஆராய்ச்சிக்காக வந்திருக்காங்க. ஓ, ஒளிர்ற காலனை பத்தி ஆராய்ச்சி நடத்த வந்தவங்களா? ஆமா சார். அந்த இளைஞன் அவர்களை நோக்கி நடந்து வர, ஹலோ சார், நான் வந்துட்டேன், நம்ம கிளம்பலாமா? குரல் வந்த திசையை நோக்கி அனைவரின் கவனமும் திரும்பியது. அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அக்னி. அக்னியை கண்டதும் குமரன் உட்பட அனைவரின் முகமும் சட்டென்று மலர்ந்தது. நால்வரின் பார்வையும் தன் மீதுதான் இருக்கிறது என்பதை அக்னி அறியாமல் இல்லை. ஆனாலும் அவர்களை கவனியாதவள் போல் அந்த இளைஞனை மட்டும் லட்சியம் வைத்து அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அக்னி. பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.